Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சமத்துவபுரத்தில் ஐடி ஊழியரின் வீடு மற்றும் கோவில் உண்டியலில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வினோத்குமார் என்பவரின் வீட்டில் 11 சவரன் நகை உள்ளிட்டவை திருடப்பட்டன. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 திருநங்கைகள் 2 பெண்கள் உட்பட 6 பேர் சிக்கினர். மூலக்கடை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பாலாஜி என்பவர் 2 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். இதையடுத்து அவருக்கு கஞ்சா விற்ற தமிழ்மணி பிடிபட்டார். இது தொடர்பாக தாரணி, புவனா, திருநங்கைகள் அகல்யா, ஐஸ்வர்யா ஆகியோர் சிக்கிய நிலையில் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கஞ்சா விற்பனை குடிசை தொழில் போல் மாறிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது.